வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் ராகு இணைவு. 8ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாகத்தில். இந்த ராகு நமக்கு என்ன பலன் தர்றாருன்னா சனியை போலதான் பலன் தருவார். ஏன்னா நமக்கு சனி 7ல் இருக்கிறதுனால 8ல் இருக்கிற கெடுபலன்கள் நடக்காது. 8ஆம் இடத்துல இருக்கிற கெடுபலன் என்ன? தடை, தோல்வி, விபத்து, அவமானம், கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை, இதெல்லாம் தவிர்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். நாம ஆனா ஜென்ரலா 8ல் ராகு இருக்குன்னு பயந்துகிட்டே இருப்போம். ஆனா அவர் சனி மாதிரி செயல்படுவார். இதுல சனியோ ராகுவோ நம்ம ஜனன ஜாதகத்தின்படி உபநட்சத்திர கணக்கெடுக்கும் போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமா வந்திருக்க கூடாது. அப்படி வந்திருந்தா கஷ்ட நஷ்டம் கொடுக்க செய்யும். அப்படி இல்லாம இப்ப 2, 6, 10 அப்படி இருந்தா தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில முன்னேற்றம். 3, 7, 11 இது எப்படி இருந்திருந்ததுன்னா நமக்கு ஒரு கான்ட்ராக்டு, கம்யூனிகேஷன், கமிஷன் வகை இந்த மாதிரி தொடர்புல டெவலப்மெண்ட்டு. 5, 9 கிட்டத்தட்ட ஆன்மீகம் சார்ந்து, கமிஷன் சார்ந்து, கலைத்துறை சார்ந்து செயல்படும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம உள்ள டெப்தா போய் நட்சத்திர ரீதியில தொடர்பு எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு நிகழ்வு கரெக்டா செட் ஆகும். இப்போ இதெல்லாம் எப்போ செட் ஆகும்? நமக்கு ஜனன ஜாதகத்தின்படி நமக்கு இந்த ராகுவோ சனியோ திசாபுத்தி அந்தர சூட்சுமத்துல நடக்கும்போது நமக்கு இதை எடுத்துக்கலாம். அப்படி நடக்காத பட்சத்துல இதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. சரி, அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இது இந்த மாதிரி பலன் செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கிடையில சுக்கிரன் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் இந்த 25 நாட்கள் ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். இப்போ நமக்கு 8ல் 2 கிரகம் சேர்ந்துக்குது, சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து. சுக்கிரன் நமக்கு நல்ல சிந்தனை வளத்தை கொடுப்பவர், செயல்திறனை அதிகரிக்கிறவர், கற்பனை வளம், லக்ஸுரி, அதாவது சொகுசு, இன்ப சுகம் இதையெல்லாம் தர்றவர். தோற்றத்திலையும் ஒரு வசீகரத்தை கொடுக்குறவர், ஒரு முகப்பொலிவை கொடுக்குறவர். அப்படி இருக்கிறவர் கலைத்துறையில நம்மளுடைய ஈடுபாட்டை காட்டுறதுலையும், குழந்தைகள் மேல நம்ம பாசநேசமா இருக்கிறதையும், பூர்வீகம், அப்பா வர்க்கம், குலதெய்வம், கோவில் வழிபாடு, ஒரு ஒரு ஆன்மீக காரியங்கள், ஒரு உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு தொடர்பு, அந்நிய நபர்கள் பழக்க வழக்கங்கள் இத்தனையும் கூட செய்கிறவர் சுக்கிரன் தான். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிரன் நமக்கு 8ல் இருக்காரு. இப்போ ஜாயின் ஆகிறாரு ராகு கூட. அப்போ இந்த ராகுவும் சுக்கிரனும் நமக்கு என்ன கணக்கு வச்சிருக்காங்கன்னு நம்ம ஜாதகத்துல பார்த்துக்கணும். தொழில் கணக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த 2 கிரகமுமே தொழில் ரீதியா நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். அது 8ஆம் இடத்துலயே இருந்தாலும் கூட அது சனியினுடைய ஒரு பக்கபலம். 7ல் சனி இருக்கிறதுனால 2 பேருமே சனி சாரத்துல போறதுனால அது நல்லது பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதுல இந்த சேர்க்கையில 4 பாதம் அப்படிங்கிறத அம்சத்துல பிரிச்சு பார்க்கலாம். உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல ராகு ஃபுல்லாவே இருப்பாரு. ஆனா சுக்கிரன் மட்டும் ஒவ்வொரு பாதமா கடந்து போயிட்டே இருப்பார். இப்போ பிப்ரவரி 1லிருந்து 6 வரைக்கும் முதல் பாதம், 6லிருந்து 11 வரைக்கும் 2ஆம் பாதம், 11ஆம் தேதியிலிருந்து 17 வரைக்கும் 3ஆம் பாதம், 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் பாதம். இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ முதல் பாதத்துல இருக்கும்போது அம்சத்துல அந்த ராகுவும் சுக்கிரனும் சிம்மத்துல இருப்பாங்க, பகை பெற்று இருப்பார்கள். அப்ப நம்ம லக்னத்திலேயே இந்த சுக்கிரனும் ராகுவும் பகையாகிற கிரகங்கள். அப்ப இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு செய்யற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். அந்நிய நபர்கள் தொடர்பு, பழக்க வழக்கங்கள் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த பகை அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை நடத்த வைக்கும். நாமளும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதுல ஈடுபடுவோம். ஆனா அது கடைசியில அது அவ்வளவு திருப்தி கொடுக்காது. பகை அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். 2ஆம் பாதத்துல வர்றது 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன். அப்போ நெகட்டிவா வேலை செய்யும். ஏன் அப்படின்னா அம்சத்துல சுக்கிரன் கன்னியில நீசமாயிடுறாரு. அப்ப இந்த சுக்கிரனுடைய தன்மைகள், அதாவது சொகுசான பொருள் வாங்கிறது,
சொகுசு, ஆடை, ஆபரணங்கள் இது சம்பந்தப்பட்ட உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி, ரிசார்ட்ஸு மற்றும் கலைத்துறை, சினிமா துறை, கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே எடுத்துக்கலாம். சொகுசு வாகனங்கள், ஷோரூம் வச்சிருக்கவங்க இது எல்லாமே எடுத்துக்கலாம். நறுமணம் பொருட்கள், பியூட்டி பார்லர் இது சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஃபேன்சி கடை, டெக்ஸ்டைல் டிசைனிங் இது எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்கே நெகட்டிவாக செய்கிறாரு 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அம்சத்தில் நேசமாகிறாரு. அப்போ அந்த பார்வையினால நமக்கு கொஞ்சம் நம்ம அதில் எல்லாம் ஈடுபடுவோம். பணம் வரும் அப்படின்றதுனால நம்ம ஈடுபடுவோம். ஆனால் பெருசாக எதிர்பார்த்த நன்மை இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பிப்ரவரி 11லேருந்து 17 வரைக்கும் சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி 3ஆம் பாவத்துல போவார். அப்போ வந்து துலாத்துல ஆட்சி பெறுகிறார். அப்போ ராகுக்கும் சுக்கிரனுக்கும் இந்த அம்சத்துல என்ன வித்தியாசம்? சிம்மத்துல ராகு, துலாத்துல சுக்கிரன், அதுவும் ஆட்சி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நன்மை தரும். இப்போ புதுசாக ஒப்பந்தம் போடுறது, இப்போ நான் சொன்ன சுக்கிரனுடைய இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது அத்தனை தொழிலையும் ஒரு நல்ல பலம் கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும். உறவுகளும் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, எல்லா உறவுகளுமே செழிப்பாக இருக்கும். கொஞ்சம் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் பணவரவு கொண்டதாகவும் சொகுசான பொருட்களை வந்து நம்ம அனுபவிக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி 17லேருந்து 24 வரைக்கும் 4ஆம் பாவத்தில் போவார் சுக்கிரன். உத்திரட்டாதி 4ஆம் பாவத்தில் போகும்போது தான் அம்சத்தில் என்ன ஆகாருன்னா விருச்சிகத்தில் வந்துடுவார். விருச்சிகத்தில் சமம்தான் இருந்தாலும் ராகுக்கும் சுக்கிரனுக்கும் டேம்ஸு சரியில்லை. அப்போ நமக்கு ராகு திசாபுத்தி அந்தரமோ, சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தரமோ, சனியினுடைய திசாபுத்தி அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்டை கொடுக்குறதுங்கனால இந்த காலகட்டத்தில் புதுசாக நபர்கள் பழகிறது, புது வேலைகளை எடுக்கிறது, ஒப்பந்தம் போடுறது, கான்ட்ராக்ட் பண்ணுறது, புது பிரயாணங்கள் பண்ணுறது, ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி செயல்படுறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். காரணம் என்னன்னா சனியினுடைய நட்சத்திரத்துல இந்த 2 பேர் சேர்ந்தாலும் அம்ச வேறுபாடுகள்னால இது வந்து ஒருத்தர் தவிர்த்துருவாங்க. அதாவது ஒருத்தர் செய்யறத ஒருத்தர் கெடுத்துருவாங்க, தடுத்துருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து அது மாதிரி ஆசைப்படணும்? நாம போடுற திட்டங்கள் எல்லாமே அந்த டைம்ல கொஞ்சம் லாக் ஆயிரும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. நீங்க வந்து உங்களுக்கு திசாபுத்தி அந்தரத்துல சுக்கிரன், ராகு, சனி இந்த 3லையும் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த நிகழ்வுகள் நடக்கும். மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு என்ன திசாபுத்தி அந்தரம் நடக்கோ அந்த டைப்ல நம்ம பார்க்கணும். கோச்சாரம் அப்படிங்கிறது திசாபுத்திக்கு சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையா, அம்சத்துல வந்து என்ன வலிமையில் இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு உதவுது. அந்த கோச்சாரமே நமக்கு எல்லாருக்கும் நிகழ்வு பண்றதா இருந்தா ஜாதக பலனே தேவையில்லையே. அப்ப ஜாதகத்துல வந்து திசாபுத்தி தான் நிகழ்வுகளை நிகழ்த்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல 12 பாவ உபநட்சத்திரங்களை டிரைவ் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கெட்ட கிரகம் சுக்கிரன் ஆனாலும் சரி, ராகுவானாலும் சரி, சனி ஆனாலும் சரி, நமக்கு கெட்ட கிரகம்னு ஆயிட்டா அவங்களுடைய திசாபுத்தி அந்தரத்துல எந்தெந்த இடத்தின் வழியா போறாரோ அந்தந்த இடத்தின் வழியாகவே நமக்கு பிரச்சனைகளை தருவாருங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.